explain why. இதுவும் இந்த பெரிய ஒரு காம்போசிட் நம்பர் சொல்லுவாங்க. உங்களுக்கு காம்போசிட் நம்பர்ஸ்னால் என்ன தெரியும்? 2 or more factors இருக்கணும். எத்தனை இருக்கணும்? 2 or more factors இருந்தால் தான் இட்ஸ் அ காம்போசிட் நம்பர். ஸோ ஃபஸ்ட் ஒன்று எடுக்கலாமா? 7 into 11 into 13 plus 13. இது ஒரு ஃபேமிலி, இது ஒரு ஃபேமிலி. ரெண்டுலேயும் காமன் யார்? 13. ஸோ 13 வெளியே எடுத்துட்டோமா? 7 into 11 இந்த இடத்துல 1 ஆகிடும். எழுதணும்னு அவசியம் இல்லை. ப்ளஸ் இந்த இடத்துல 1 ஆகிடும். இன்டூவில் எழுதினாலும் ஒன்று தான், எழுதினாலும் ஒன்று தான். ஸோ 13 77 plus 1 is equal to 13 into 78. 78க்கு ஃபேக்டர்ஸ் எடுத்து பாருங்கள். 2 3 9 3 1 3. ஸோ 13 into 2 into 3 into 13. ஸோ 2 or more ஃபேக்டர்ஸ்னால் ரெண்டுக்கும் மேலே ஃபேக்டர்ஸ் இருக்குது. 1 இருக்குது, எழுதணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கிறதுனால therefore it is composite number. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? 7 into 6 into 5 into 4 into 3 into 2 into 1. இன்ட்டு எல்லாம் ஒரு ஃபேமிலி, ப்ளஸ்ஸு 5 ப்ளஸ்ஸுக்கு அடுத்தது தனி ஃபேமிலி. இதில் ஒரு 5 காமனாக இருக்காங்க, இதுலேயும் ஒரு 5 காமனாக இருக்காங்க. ஸோ அப்போ 5 வெளியே எடுத்துட்டோமா? 7 into 6 into 4 into 3 into 2 5 தான் எடுத்துக்கிட்டேன் வெளியே. ஸோ அப்போ இந்த இடத்துல 1 ஆகிடும். அப்போ இது என்ன ஆகிடும்? இது ப்ளஸ் 1 ஆகிடும். 5 into 7 6 are 42 4 3 2 that is 624. இன்ட்டு பண்ணி பாருங்கள். 42 24 8 16 4 8 8 10 10. So 1008 plus 1 5 into 1009 into 1. So composite number வந்துருச்சா? therefore இதுவும் 2க்கும் மேலே இருக்காங்க ஃபேக்டர்ஸ். therefore it is a composite factor, composite number.